ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ். இன்றைக்கி பனங்கற்கண்டு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கல்கண்டு பாயாசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கல்கண்டு பாயாசத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கல்கண்டு நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், பனங்கல்கண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஹெல்த்தி, நல்லா உடம்புக்கு ஹெல்த்தி பனங்கல்கண்டு. அடுத்து நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் 1/4 லிட்டர் நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து முந்திரி 4 எடுத்து வச்சுருக்கிறேன். திராட்சை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் 4 எடுத்து வச்சுருக்கிறேன் தட்டி போடுறதுக்கு. ஜவ்வரிசி வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் ஜவ்வரிசி நெய் எடுத்துக்கோங்க, நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஜவ்வரிசி கல்கண்டு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசி வந்து சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுக்கிறேன். இந்த பாயாசம் ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு நல்லது, சில்ட்ரன்ஸுக்கு கொடுங்க. இப்போ நான் ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு நான் சுடு தண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஹீட் பண்ணிட்டு ஜவ்வரிசி நான் அதில் போட்டுக்கிறேன். ஜவ்வரிசி ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும் தண்ணியில். ஸ்டவ்வில் நான் ஒரு குண்டா வச்சுக்கிட்டேன். குண்டாவில் நான் பால் இப்போ ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்சுருந்த 1/4 லிட்டர் பாலை நம்ம ஊற்றி பாலை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதித்து வரட்டும். பால் கொதித்து வந்த பின்னாடி இப்போ பாலுக்கு நான் வந்து 1.5 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். பாயாசத்துக்கு நல்லா பால் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், பால் ஊற்றிருக்க இன்னும் 1 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இந்த பால் வந்து கொதித்து வரணும். பால் கொதித்து வரணும், நம்ம வெயிட் பண்ணலாம். இடையில வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் போட்டு நான் கலந்துக்கிறேன். இன்னும் நெய் வேணுன்னா உங்களுக்கு வாசத்துக்கு இன்னும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நெய்யும் பாலும் நல்லா சுண்டி வரணும். நல்லா வீடு மணக்கும், நல்லா அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பனங்கற்கண்டு நான் போட்டுக்கிறேன். 50 கிராம் வாங்கியிருக்கிறேன், போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. பனங்கற்கண்டு வந்து நம்ம டெய்லி உடம்புக்கு சேர்த்திக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு நல்லது. நல்ல மசில் கெயின் ஆகும். நீங்கள் இது வந்து இது மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு தாங்க. நோய் இல்லாமல் நம்ம வாழலாம். நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது மாதிரி செஞ்சு தாங்க. இப்போ பாலில் நம்ம பனங்கற்கண்டு போட்டுருவோம். அது நல்லா பாலில் நம்ம மிக்ஸ் ஆகி அந்த கற்கண்டு பாலில் கரையணும். அது வரலும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாருங்க, எடுத்து காமிக்கிறேன். பனங்கற்கண்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பனங்கற்கண்டு இருக்கிறதே தெரியல. இப்போ அடுத்து வந்து நான் நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு சக்கரை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கட்டி பிடிச்சிக்கும். நாட்டு சக்கரை நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ருசிக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. நல்லா நாட்டு சக்கரை வந்து பாருங்கள், பால் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு தான் நம்ம பாரம்பரியம், நல்லா இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜவ்வரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி ஆட் பண்ண பின்னாடி நல்லா பால் வந்து கிளறிக்கோங்க. ஈஸியானதுங்க பனங்கற்கண்டு பாயாசம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு தாங்க. இது எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. கந்தம்பட்டி முருகன் கோயில் சைடு வந்து ஃபேமஸ்ஸு. நாங்கள் தைப்பூசத்துக்கு வந்து முருகனுக்கு படைச்சி நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம். எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நாம் சிம்பிள் ரெசிபிங்க. பால், பனங்கற்கண்டு, ஜவ்வரிசி போட்டுருவோம். இப்போ அடுத்து வந்து திராட்சை நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து முந்திரி ஆட் பண்ணிட்டேன். இது நெய்யெல்லாம் வறுக்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நெய் போட்டுக்கிறோம். இப்போ வாசத்துக்கு ஏலக்காய் நான் நுணுக்கி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கிறேன் நான். நீங்கள் பவுடராகவும் போட்டுக்கோங்க. இதில் சுக்கு பவுட்ரு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். என்கிட்ட இப்போ சுக்கு பவுடரெலாம் நல்லா சேர்த்திக்கல நான். உங்கள்கிட்ட இருந்தால் சுக்கு பவுட்ரு சேர்த்திக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான பனங்கற்கண்டு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலில் மாற்றி காமிக்கிறேன். பாருங்க, ஆவி பறக்க பனங்கற்கண்டு பாயாசம் ரெடி. இதுக்கு மேலே நம்ம டேஸ்ட்டு பண்ண வேண்டியது தான். டேஸ்ட்டு பண்ணி எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பனங்கற்கண்டு பாயாசம் முடிச்சிருந்தால்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஓகே பாய்.